அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பு உள்ளங்களே, இப்போது நம்ம என்ன சொல்ல போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இருசக்கர வாகனத்தில் செல்லக்கூடிய நம்மளுடைய சகோதர சகோதரி அனைவரும் பார்த்தீங்கன்னா, தலையில் தலைக்கவசம் அணிந்து இருசக்கரத்தை வாகனத்தை இயக்குங்கள். அப்படி தலைக்கவசம் இல்லை என்றால் வாங்கி கூட நம்ம தலைக்கவசம் அணிந்து கொண்டு இயக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, தலைக்கவசம் அணியாமல் செல்லும் பொழுது வாகனங்கள் விபத்துக்குள்ளாகி அது பல இடையூறுகளையும் பல இன்னல்களையும், நம்மளுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்ல, மற்றவங்களுக்கும் பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய தருவாயில் இருக்கின்றது. அதனால் இப்போ தீபாவளி டைம்னு பார்த்திங்கன்னா கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும். அந்த கூட்ட நெரிசல்களில் இருசக்கர வாகனத்தில் செல்லக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களும், இருசக்கர வாகனங்கள் இருந்தாலும் சரி, 4 சக்கர வாகனங்கள் இருந்தாலும் சரி, 4 சக்கர வாகனத்தில் செல்லக்கூடிய நபர்கள் சீட் பெல்ட்டை அணிந்து கொண்டும், இருசக்கர வாகனத்தில் செல்லக்கூடிய நபர்கள் தலைக்கவசத்தின் அணிந்து பார்த்து கரெக்டாக பத்திரமா ஓட்டும். அதே போல் அதிகமான வேகத்தில் செல்வதை தவிர்த்து குறைவான வேகத்தில் செல்வது மிகவும் சிறப்பு. ஏன்னா அதிகமான வேகத்தில் போனீங்கன்னா உங்களால் வேகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னா அப்புறம் என்ன ஆகும்? ரொம்ப ஏதாச்சும் ஒரு இக்கட்டான நிலையில் விட்டுரும் அல்லது விபத்துக்குள்ளாயிரும். நம்ம விழுந்தாலும் பரவாயில்ல, சும்மா போகிறவங்க மேலே போய் முட்டி அது ரொம்ப பார்க்குறதுக்கே ஒரு சங்கட்டமாக இருக்கின்றது. அதனால் தயவுசெய்து அன்பு உள்ளங்களே, இருசக்கர வாகனம் அண்டு 4 சக்கர வாகனத்தை செல்லக்கூடிய நபர் மிதமான வேகத்தில் போவது மிக நன்று அப்படி நம்ம அனைவரும் தெரிந்திருக்கும். ஏன்னா இப்போ ரொம்ப நம்மளுக்கு விபத்து ரொம்ப ஆகின்றது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இருசக்கர வாகனம் ஓட்டத் தெரியாத நபர்களுக்கு கூட இருசக்கர வாகனத்தை எடுத்து கிராமங்களில் ஓட்டக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், இப்போ நான் உள்ள டவுனுக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு கூட்ட நெரிசல் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் கை கால் ஆடிடும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்கூட்டி உங்களுக்கு எல்லாருமே தெரியும், ஸ்கூட்டி ரொம்ப ஆபத்துக்குரிய ஒரு வாகனம். ஸ்கூட்டி ரொம்ப ஆபத்துக்குரிய வாகனம். ரெண்டாவது பார்த்து பத்திரமா ஓட்டணும். அது ஆக்சிலேட்டர் கியர் இல்லாதனால ஆக்சிலேட்டர் மட்டும் கொடுத்தா சல்லுன்னு போயிடும். அதனால் பார்த்து பத்திரமா ஓட்டுங்க. யாருக்கு இடையூறுகள் இருக்கக்கூடாது. அதே போல் எந்தெந்த இடத்துல ஹாரன் கொடுக்கணும், சத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதே மாதிரி சாலைகள் செல்லும்போது டவுனில் பார்த்திங்கன்னா சமிக்கைகள் இருக்கும். சமிக்கைகள்னால் சிக்னல்களை பார்த்து பத்திரமாக செல்ல வேண்டும். ஏகப்பட்ட இடத்துல பார்த்திங்கன்னா சிக்னல் இருக்கும், சமிக்கைகள். அந்த சமிக்கைகளை பார்த்து நம்ம வாகனங்களை இயக்க வேண்டும். அன்பு உள்ளங்களை பார்த்து பத்திரமா இருங்கள். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அன்பு நெஞ்சங்களே.